என்னடா ஸ்டேஷன் போலையா? ஸ்டேஷன் போல, எலெக்ஷன் டியூட்டி இருந்துச்சா, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்டேஷன்ல அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன். ஓ ஆமால, 23 எலெக்ஷன்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கோ? ஆமா ஆமா, எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி சரி. நீங்க என்ன ரைஸ் மில் போலையா? போகணும்டா, ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு இந்த வேதா கிட்ட டீ கேட்டேன், இன்னும் எடுத்துட்டு வரா. ஹோ ஆமா, நிம்மதி எங்க? இன்னும் காலேஜ் விட்டு வரலையா? இல்ல, இனிமேதான் வருவா. சூர்யா அந்த வழியா தான் வராராம், அவரே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படியா, சரிடா. அப்புறம் லைஃப் நல்லா ஸ்மூத்தா தான் போகுதா, இல்ல பின்னாடி ஏதாவது மறைச்சு எதுவும் வச்சிருக்கீங்களா? பின்னாடி மறைச்சு வச்சிருக்கேனா? டேய் என்னடா? இல்ல இல்ல, சந்தியாவா மறைச்சு வச்ச மாதிரி இன்னும் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். டேய் ஆனா பலே ஆளுங்க நீங்க, நைஸா யாருக்குமே தெரியாம இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. ஒரு டிஎஸ்பி என்னாலே கண்டுபிடிக்க முடியலன்னா பாருங்களேன். அதுலயும் ஐஜி வந்து கேட்டாரு பாருங்க, வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு எங்களை எல்லாம் சுத்த விடுறீங்களான்னு கேக்குறாரு. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. டேய் அது அந்த சந்தியா பொண்ணு பாவம்டா, நீங்க பாட்டுக்கு புடிச்சு ஜெயில போட்டீங்கன்னா என்ன பண்றது, அதான் அப்படி பண்ண. நல்லா பண்ணீங்க போங்க. சரி, அவங்கள போய் பாத்தீங்களா? இல்லடா, நாளைக்கு தான் போகணும். காலையில போன் பண்ணி கேட்டேன், நல்லா இருக்கேன், பாப்பாவும் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. சரி அப்ப நானும் நாளைக்கு வரேன், போய் பார்த்துட்டு வருவோம். சரிடா, நாளைக்கு போலாம். என்னங்க, இந்தாங்க டீ. ஹே, ஆதிக்கும் வேணுமான்னு கேளுடி. ஆமா, கேட்டு நான் நோஸ் கட் வாங்குறதுக்கா? கேளுங்கற. தம்பி, உங்களுக்கும் டீ எடுத்துட்டு வரவா? ஐயோ, குடிக்கணும் போல தாங்க இருக்கு, ஆனா நல்ல டீயா குடிக்கணும் போல இருக்கு. என் பொண்டாட்டி வரட்டும், அவளே எனக்கு சூப்பரா டீ போட்டு தருவா. இது தேவையா எனக்கு? நான் பேசாம தானே நின்னுட்டு இருந்தேன், எதுக்கு என்ன கேளு கேளு நீங்க? இவன் பொண்டாட்டிக்கு சுடுதண்ணியே ஒழுங்கா வைக்க தெரியாது, இதுல சூப்பரா ஒரு டீ போடுறாளா? நம்பிட்டோம், வரதானே போறா. டீ எப்படி போடுறான்னு நானும் பாக்குறேன். ஏங்க, என் பொண்டாட்டி பிரியாணி எல்லாம் செம்மையா சூப்பரா செய்வா. செஞ்சுட்டாலும் அடுப்பாங்கிற பக்கம் பார்த்ததே கிடையாது, இதுல பிரியாணி நல்லா செய்யறாளாம். பிரியாணி ஏன்பா உருட்டினாலும் கொஞ்சம் நியாயமா உருட்ட வேணா? உன் பொண்டாட்டிய ஒழுங்கா காலேஜ்க்கு போக சொல்லு, அப்புறமா பிரியாணி பண்றது பீக்கங்கா பண்றதெல்லாம் பாத்துக்கலாம். ஏ டீ வேணுமான்னு தாண்டி கேட்க சொன்னேன், அதுக்கேடி இவ்ளோ பேசுற? இங்க பாரு, நீ மட்டும் எலெக்ஷன்ல நின்னு வச்சுக்கோயேன், அனைத்து மக்கள் ஓட்டும் உனக்கு தாண்டி விழும். ஏங்க, என் மூஞ்சி பார்த்தா மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யற மூஞ்சி மாதிரியா தெரியுது? ஐயா, நீ வீட்டுக்கே நல்லது செய்ய மாட்ட, இதுலங்கடி மக்களுக்கு செய்ய போற? இப்பெல்லாம் யாரு நல்லது செய்யறாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுறது? எல்லாரும் பேச்சுல மயங்கி தானே ஓட்டு போடுறாங்க. அதுக்குதான் சொன்னேன், நீ மட்டும் எலெக்ஷன்ல நின்னா நீ தான் சிஎம் ஆவ. வாயி வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வருது, அதத்தான் அப்படி சொன்னேன். வாயி வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வர. இல்லடி, அதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்குல்ல, அதுதான் சொன்னேன். எங்களை ஓட்டுனது போதும், நான் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சீங்களா இல்லையா? ஐயோ, என்ன சொன்னான்னு மறந்துட்டோமே. ஆமா, என்ன சொன்ன? சரியா போச்சு போங்க. ஏங்க, இப்பதாங்க அண்ணன்ற பொறுப்பை நீங்க கரெக்டா பண்ண போறீங்க, எனக்கு புரியவே இல்லைங்க. ஏன், அவருக்கு என்ன குறை? அதெல்லாம் கரெக்டா தானே இருக்காரு. ஆமா, நல்லா இருந்தாரு. ஏன், எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவர் என்ன உனக்கு மட்டும்தான் அண்ணனே எழுதி இருக்காப்பா? உங்க 2 பேருக்கு ஒரு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கானே உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? சரி, இவருக்கு தான் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு இல்லையாப்பா? ஏங்க, யாராவது தங்கச்சி இருக்கிறத போய் மறப்பாங்களா? என்னங்க கேக்குறீங்க? இந்த வியாக்கியானத்துக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவ இருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா அவ எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன தேவை, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன், எங்க தங்கச்சிக்கு என்ன குறை? அவ நல்லாதான் இருக்கா. அவ நல்லாதான் இருக்கா, இருந்தாலும் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு 2 அண்ணனுங்க இருக்கீங்க, உங்களுக்கு தோணல? இது லட்டுக்கு கல்யாணமா? உனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிட்டு நீ மட்டும் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தா போதுமா? மத்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆக வேணாமா? ஏங்க, நான் எங்கங்க அப்படி சொன்னேன்? அதுக்கு தான்ப்பா கேக்குறேன், உன் தங்கச்சிக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்ல உங்களுக்கு தோணலையா? அவளுக்கு வயசு என்ன ஆகுது? 23 வயசு ஆயிடுச்சு. அத தாங்க நானும் கேக்குறேன், அவளுக்கு 23 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு அவளுக்கு கல்யாணம்? இங்க பாருப்பா, 23 வயசுலயே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சாதான் ஒரு வருஷத்துல மாப்பிள்ளை கிடைக்கும். 24 வயசு 25 வயசுல கல்யாணம் பண்ணாதானே ஒரு பொம்பளை புள்ள, அது வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நாளைக்கு அதுக்கு 2 குழந்தை பிறந்தா அது ஓடி ஆடி வேலை செய்ய வேணாமா? 30 வயசுல கல்யாணம் பண்ணி 32 வயசுல குழந்தைய பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படிப்பா அதோட வாழ்க்கை அது நகட்டும்? அதுக்குதான் சொல்றேன், இப்பவே ஷாலினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்க. 2 அண்ணனுங்க இருக்கீங்க, 2 பேரும் இவ்வளவு தண்டமா இருக்கீங்க. ஹே, என்னடி விட்டா பேசிட்டே போற? இங்க பாரு, எங்க தங்கச்சிக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக தானே நான் கத்திக்கிட்டு கிடக்குறேன். சரி, ஷாலினியும் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்கால, அவ படிச்சு கலெக்டர் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அவ என்னைக்கு
படிச்சு என்னைக்கு கலெக்டர் ஆகி எப்ப கல்யாணம் பண்றது? ஹே, இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? நாங்க லட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுறோம்டி. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா? ம்ம். ஆ, என்னடி எனக்கு பைத்தியமான்னு கேக்குற? பின்ன ஒரு வயசு புள்ள கிட்ட போய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியாமா, உனக்கு ஓகேவான்னு கேட்டீங்கன்னா சரிங்கண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சந்தோஷமாவா சொல்லும்? இதெல்லாம் நம்ம தாங்க ஆரம்பிக்கணும். ஹே, அவ மனசுல வேற ஏதாவது ஒரு பையன் இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும்லடி. கரெக்ட். அவ யாரையாவது விரும்புறாளான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே திடுதிப்புன்னு மாப்பிள்ள பார்த்தோம்னா அவ என்ன நினைக்க மாட்டா? அத வேணும்னா கேளுங்க. ஆனா சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. எவ்வளவுதான் பொறுப்பா நானே எல்லாத்தையும் பாப்பேன். இதெல்லாம் உங்களுக்கே தோண வேணாமா? ஒரு மனுஷி நான் எவ்வளவு வேலை தான் செய்வேன். ஆத்தாடி, பொறுப்பு பருப்பை பத்தி எல்லாம் இவங்க பேசுறாங்க. பாத்தியாடா, பொறுப்பா இருக்காளாமா. நல்லா இருக்காங்க பொறுப்பா. என்னங்க அங்க பாருங்க, உங்க தங்கச்சி வரா. குட்டிமா, இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு? எனக்கு இன்னைக்கு சூப்பரா போச்சுடா. எனக்கு ஒரு ஜூனியர் பொண்ணு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அவ பேர் என்ன தெரியுமா? சீதா மகாலட்சுமி. அவ நிறைய டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேப்பா. அவளுக்கு நானும் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன். அப்படியே நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்புறம் லஞ்சுக்கு மேல கிளாஸஸ் செம்ம போர். அதனால பங்க் அடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கேன்டீனுக்கு போயிட்டோம். அங்க போய் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் நீ கரெக்டா கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ணிக்கிறியான்னு கேட்டியா? அதான் அப்படியே உன் காலேஜ்க்கு வந்துட்டேன். சரி, உனக்கு எப்படி போச்சு சொல்லு குட்டிமா. அண்ணே, என்னடாமா நான் பேசிட்டே வரேன், நீ எதுவுமே பேச மாட்ற? அது ஒண்ணும் இல்லண்ணே, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டேன். வேற ஏதோ யோசிச்சியா? என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஹோ, தங்கள் கணவரை பத்தி யோசித்துக் கொண்டிருந்தீர்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது சண்டையா? இல்ல. ஆதி உன்னை பிக்கப் பண்ண வரலன்னு உனக்கு ஏதாவது கோபமாடா தங்கம்? இல்லண்ணே, அவன் வரேன் தான் சொன்னான். நான் தான் எதுக்கு வீட்ல இருந்து மறுபடியும் இவ்வளவு தூரம் வர, பக்கத்துல தானே அண்ணன் காலேஜ், நான் அண்ணன் கூட வந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவன் இப்ப வீட்ல தான் இருக்கான். புருஷன் பொண்டாட்டி சண்டையும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சண்டை இல்ல, அப்புறம் வேற என்னடா தங்கம்? ஒன்னும் இல்லண்ணே. குட்டிமா, நீ ஒன்னும் இல்லன்னு சொல்லும் போதே தெரியுதுடா. எப்போதும் துரு துருன்னு பேசிட்டு இருக்க என் தங்கச்சி இன்னைக்கு ரொம்ப அமைதியா வராளே. அதுலயே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. காலையில எவ்வளவு ஜாலியா என்னல கலாய்ச்சிட்டு என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்த. இப்ப என்ன ரொம்ப சைலண்டா இருக்க? சொல்லுடா தங்கம், யாராவது உன்ன ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லண்ணே. அப்புறம் என்னாச்சுடாமா? அண்ணே, என் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. அவர் என்ன ரொம்ப திட்டாருன்னு. என்னடா குட்டிமா, ப்ரொஃபசர் திட்டினதுக்கலாமா இவ்ளோ ஃபீல் பண்ற? நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சேன்டா. நீ என்ன இப்படி சப்ப விஷயத்துக்குலாம் இவ்ளோ ஃபீல் பண்ற? என் தங்கச்சியா இருந்துட்டு இப்படி இருக்கலாமா நீ? அண்ணே, இது ஒன்னும் சப்ப விஷயம்லாம் இல்லண்ணே. என்னடாமா, என்னாச்சு சொல்லு. நான் நிறைய லீவ் போட்டிருக்கேன்னு உள்ள என்ட்ரு ஆகும்போதே திட்டினாருன்னு. சரி, அது கரெக்ட் தான். வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு நிறையவே லீவ் போட்டிருந்தேன்னு. ஒருவேளை நான் நல்லா படிக்கல, நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலன்னு ஒரு ப்ரொஃபசர் திட்டி இருந்தா கூட பரவாயில்லன்னு. ஆனா என்ன வார்த்தை கேட்டாரு தெரியுமாண்ணே? என்னடாமா, என்ன கேட்டாரு? இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போய் வயித்த தள்ளிட்டு வர போற, உனக்கெல்லாம் படிப்பு ஒரு கேடான்னு கேட்டாருன்னு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாண்ணே அவர் அப்படி கேட்டோன்னு. நான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு, இது வரைக்கும் எனக்கு அரியர் கூட இல்ல தெரியுமா? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நான் நல்லா படிச்சுக்குவேன்னு என்ன போய் அப்படி கேக்குறாருன்னு. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுன்னு. இவ்ளோ தைரியம் இருந்தா அந்த ஆளு உன்னை அப்படி கேட்டிருப்பான். ஏண்டாமா, நீ காலேஜ்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவனை 4 வார்த்தை கேட்டு 4 சாத்தி இருப்பேன்ல. அண்ணா வேண்டாண்ணே, அவர் ஒரு ப்ரொஃபசர். அவர் அடிச்சா உனக்கு தானே தேவையில்லாத பிரச்சனை. இருக்கட்டுமா, எவ்வளவு பிரச்சனையா வந்தா என்ன, நான் பாத்துக்க மாட்டேனா? என் தங்கச்சிவே ஒருத்தன் இவ்வளவு கேவலமா கேட்டிருக்கான், அவனை எப்படி நான் சும்மா விட முடியும்? அண்ணா, என்னன்னு நீயும் இப்படி பேசுற? ஆதி என்ன காலேஜ்ல பிக்கப் பண்ண வந்தா கண்டிப்பா என் முகத்தை பார்த்து என்னாச்சுன்னு கேட்பான். நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது வரும். ஆதி கோவப்பட்டு ப்ரொஃபசர் ஏதாவது சொல்லிடுவா, அவர் அடிச்சிருவாங்கிறதுக்காக தான் நான் அவனை கூப்பிடாம உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ என்னன்னு அவனுக்கும் மேல இருக்க. ஹேமா, இப்படி எல்லாம் கேட்டா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். ப்ரொஃபசர்னா என்ன வேணாலும் பேசலாமா? அவனோட வேலைக்கு தான் அவனுக்கு மரியாதை. அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அவன் ஒழுங்கா பேசி இருக்கணும். கரெக்ட் தானே? ஆனா அவர் ஒழுங்கா பேசல. அவரை விட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுன்னு. ஆனா அந்த மனுஷன் என்கிட்ட சவால் விட்டுருக்காருன்னு. சவாலா? ஆமா, கண்டிப்பா அந்த சவால்ல நான் ஜெயிப்பேன்னு. இன்டர்னல்ஸ்ல 60 மார்க்குக்கு மேல வாங்கணுமா? எல்லா சப்ஜெக்ட்லயும் 60க்கு மேல மார்க்ஸ் வாங்கிட்டேனா அவரு காலேஜ விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருவாராம். அப்படி வாங்கலனா நான் டிசி வாங்கிட்டு போயிடணுமா? என்ன குட்டிமா அது? என்ன மிரட்டுறானா அந்த ஆளு?
நீ மார்க் வாங்கலனா அது உன்னோட கரியரை தான் ஸ்பாயில் பண்ணும். அதுக்கும் அந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம்? தெரியலண்ணே, ரொம்ப ஓவரா பேசுறாரு. முன்னாடி எல்லாம் நல்லா தானே பேசுவாரு, திடீர்னு இப்படி பேசுறாரு. என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியலண்ணே. இல்லடாமா, நீ இதுக்கு அழக்கூடாது. தைரியமா அந்த ஆளை எதிர்த்து பேசுவேன்னு பார்த்தா நீ என்னம்மா இங்க வந்து அழுதுட்டு இருக்க? அந்த ஆளு மட்டும் தனியா என் கையில கிடைக்கட்டும், சும்மாவே விட மாட்டேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்னோட கரியர் மொத்தமா போயிடும்ண்ணே. அப்படி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாத. எப்படியாவது நான் இன்டர்னல்ஸ்ல 60 மார்க்குக்கு மேல வாங்கிடுவேண்ணே. இங்க பாருடாமா, நீ படிக்கிறத படி, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். அவன் யாருன்னு மட்டும் காட்டு. அண்ணே சும்மா இருண்ணே, அப்படி மட்டும் பண்ணாதண்ணே. ஆதியும் அப்படி பண்றான், நீயும் இப்படி பண்ற. வேற யாருக்கிட்ட தானே போய் சொல்லுவேன்? சரிடாமா, நான் கோவப்படல. ஆனா நீ தயவு செஞ்சு அழுகாத. அவன் சொல்லிட்டா நீ அந்த மாதிரி ஆயிடுவியா? இங்க பாரு, நீ காலையில தான் சொல்லிட்டு போன ஆதி உனக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளுன்னு. நீயே ஆதி கிட்ட போய் நம்மளோட லைஃப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னப்ப கூட ஆதி என்ன சொன்னாரு? நீ படிக்கிறதா எனக்கு முக்கியம், நீ நல்லா படிக்கணும், நீ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி டாக்டர் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாருல்ல. ஆமாண்ணே. அப்படிப்பட்ட ஒரு புருஷனையும் இப்படிப்பட்ட ஒரு அண்ணனையும் வச்சுக்கிட்டா நீ அழுதுட்டு இருக்க? உனக்கு ஒண்ணுனா நானும் உன் புருஷனும் வந்து முன்னாடி நிப்போமா. என் மச்சான் டிஎஸ்பின்றத மறந்துட்டு பேசுறான்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொஃபஸரு. பாத்துக்கலாம். சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? சரிண்ணே. சரி, இதுக்கு லமாடா என் குட்டிமா அழுகிறது? என்கிட்ட கோவமா வந்து சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி அழுதுட்டு சொல்ற. போன எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணே. அவர் எப்படி பேசினாரு தெரியுமா? தாலிய கட்டிட்டு வயிற்று தள்ளிட்டு வருவியான். அதுக்கு தானே கோவம் அப்படியே சொர்றன்னு ஏறுச்சு. இதுக்குதான் என்கிட்டயும் புருஷன்கிட்டயும் மட்டும் வாயாடினா பத்தாது, எல்லார்கிட்டயும் வாய் பேசணும். காலையில என்னென்ன கேள்வி கேட்ட, கல்யாணம் பண்ண ஜாலியா இருக்கும், அதை பண்ண இதை பண்ணுன்னு. இப்ப ப்ரொஃபசர் கிட்ட போய் 4 வார்த்தை முன்ன நின்னு பேச முடியல. அண்ணே அதுவும் இதுவும் ஒண்ணா? அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாதுடாமா. ஆனா நீ ஒரே ஆள் தானே. இங்க பாருடாமா, அந்த ஓனாம் ப்ரொஃபசர் மட்டும் ஏதாவது சொன்னான்னு சொல்லு, அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்னது ஓனாம் ப்ரொஃபசரா? நீ எப்ப அந்த ப்ரொஃபசரை பார்த்த? இந்த மாதிரி காண்டு பிடிச்ச ப்ரொஃபசர்லாம் கண்டிப்பா ஓனான் மாதிரி தான் இருப்பாங்க. அதான் சொன்னேன், கண்டிப்பா கண்ணாடி போட்டிருப்பானே அந்த ஆளு. ஆமாண்ணே. ஆக காரா சேவுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருந்துட்டு என் தங்கச்சி கிட்டே பேசுறான் அவன். மவனே, காரா சேவை உடச்சு விட்டுருவேன், உடைச்சு. காமெடியா இருக்கு நீ பேசுறது. என்ன நீயும் பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் ஆயிடுவதானே? ஆமா, ஆனா உன்னோட அந்த காரா சீஃப் ப்ரொஃபசர் மாதிரிலாம் கிடையாதுமா. நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. பசங்களை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொண்ணுங்க பாவம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவங்களோட பர்சனல்ஸ்லாம் நமக்கு எதுக்கு? அவங்க படிச்சா மட்டும் போதும். கரெக்ட்னே. ஆனா நீ மட்டும் ப்ரொஃபசரா போனேன்னு வெச்சுக்கோயே, காலேஜ் பொண்ணுங்களா அப்படியே ஒன்னதான் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க படிக்க போறாங்க? அவ்வளோ ஸ்மார்ட்னே நீயே. அடடடடடா, என் தங்கச்சி ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறா. உண்மைதானே? அப்பாடா, சிரிச்சிட்டியா? இது போதும் எனக்கு. என்ன சிரிக்க வச்சதே நீதானே? தேங்க்ஸ்ண்ணே. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரிலீஃபா இருக்கு. நீ எப்போதும் என் கூடவே இரு. உன் கூட இல்லாம நான் வேற யார் கூட இருக்க போறேன்? உன் கூட மட்டும்தான் குட்டிமா இருப்பேன். லவ் யூண்ணே. லவ் யூ குட்டிமா. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே. கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. லட்டு அண்ணே. வாமா, உட்காரு வா. இல்லண்ணே, கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேண்ணே. நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். ஹே லட்டு, என்ன முகம்ல வாடி போயிருக்கு? அதான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, அதான். ஓ, படிச்சு படிச்சு மேடம் கலெக்ட் போயிட்டீங்க. ஆமா, அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வருதுல்ல, அதான். என்னது அடுத்த வாரம் எக்ஸாமா? ஏமா, நீ பாட்டுக்கு காலை முழுக்க உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டே இருக்கியா? இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு எக்ஸாம் மட்டுமே எழுதிட்டு இருப்ப? ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல லட்டு, அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு, நீயே டயர்டா இருக்கல்ல. அவ டயர்டா இருக்கானா உடனே நீங்க பேசாம அனுப்பிடுவீங்களா? ஏங்க, அவ தான் படிச்சு போய் களைச்சு வந்திருக்கால, அவகிட்ட இப்ப பேசுறது வேஸ்ட். அவ ஒரு நல்ல மூட்ல இருந்தாதான் நம்ம சொல்றதுக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவா. அவளே டயர்ட்ல வந்திருக்கா, அவகிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? நீங்கள யாரும் ஒண்ணு பேச வேணாம், நானே பேசுறேன். ஏ ஷாலினி, நீ எக்ஸாம் எழுதி கிழிச்சதெல்லாம் போதும், உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இங்க பாரு, உங்க அண்ணனுங்க 2 பேரும் உன்கிட்ட கேக்குறதுக்கே கூச்சப்படுறாங்க.
நீ யாரையாவது லவ் பண்றியா? என்ன ஏதுன்னு சொல்லு. அப்படி இல்லனா நாங்களே ஒரு நல்ல இடத்துல உனக்கு மாப்பிள்ளை பார்த்து தரோம். என்னது, கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். பின்ன இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க வீட்லயே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க? இப்படியே எக்ஸாம்னு சொல்லி எத்தனை நாளைக்கு இப்படியே டேரா போடலாம்னு நினைக்கிற? காலத்துல உனக்கும் கல்யாணத்தை பண்ணணும்ல. டேரா போடுறேனா? ஹலோ, நான் ஒன்னும் யாரோ வீட்ல ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இல்ல, நம்ம வீட்ல தான் இருக்கேன். ஆட அப்படி சொல்றீ என் செல்ல குட்டி. ஆமா, நான் எப்ப கல்யாணம் பண்ணணும்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க? இவன் நம்ம நினைச்சதை விட ஓவரா பேசுறா. லட்டு இல்லடா கண்ணு, கல்யாணம் காலகாலத்துல பண்ணணும், அதுவும் சரிதானே? அண்ணே வேண்டானே, உங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் கத்திரிக்காவை விட கலெக்டர் ஆகுறது தான் முக்கியம்னு. இது என்னோட சின்ன வயசு ஆசைன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ல. ஆதியனே, நீ எப்படி போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டியோ அதே போல தானே நானும் கலெக்டர் ஆகுறேன்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன். நம்ம எப்படி எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருந்திருக்கோம். கலெக்டர் சொல்றதுதான் டிஎஸ்பி கேட்கணும்னு நான் உன்னை எத்தனை வாட்டி கலாய்ச்சிருப்பேன். எவ்வளவு பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ லட்டு, நான் சொன்னேன்டி, இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா கண்ணு, நீ படிக்கணும் அப்படி இப்படின்னு நாங்களும் சொல்லி பார்த்தோம். இவதான் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணணும், கல்யாணத்தை பண்ணி நீ குழந்தை பெத்துக்கணும்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு யாருமே வீட்ல இருக்கிறதே பிடிக்காதா? நீ அப்படிதான் ஆதி அண்ணாக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்தீங்க. அந்த பொண்ணு பாவம், அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கூட கேட்காம ஆதி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க. நல்ல வேளை ஆதி அண்ணன் நல்லவனா இருக்க போய் அந்த பொண்ணு அவர் லவ் பண்ண பையனோட சேர்த்து வச்சிட்டு வந்தாரு. அதுலயும் அந்த பொண்ணு எவ்வளவு கதறிச்சு, நான் படிச்சு டீச்சர் ஆகணும், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கண்மணியை கூட்டிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க. அப்புறம் நிம்மதி அண்ணைய கல்யாணம் பண்ணோனே என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வேலை முடிஞ்சோனே இப்ப எனக்கு ஆரம்பிச்சாச்சு, அப்படித்தானே? உங்களால மட்டும்தான் அந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன் நிம்மதி அண்ணி கூட தான் அந்த வீட்ல இருக்காங்க, அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா? எப்ப பாரு இந்த வீட்ல இருந்து யார துரத்தலாம், இந்த வீட்டை விட்டு எப்படி போலாம், இல்ல நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா, இல்ல ஏதாவது யோசிச்சுட்டே தான் இருப்பீங்களா? ஹே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணாட்டி போ, எனக்கு என்ன வந்துச்சு? ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்ன போய் அவ கூட கம்பேர் பண்ணி பேசுறியா? வேதா, ஷாலினி சொன்னது கேட்டுச்சுல, அவ படிக்கணும்னு சொல்றா, கலெக்டர் ஆகணும்னு சொல்றா, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிப்பா. அவ சொல்றத கேளு, அவ கல்யாணத்தை பண்ண அவளுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீ பேசாம இரு, இதுல எல்லாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்காத. அண்ணே, நான் என்ன பண்ணணும்னு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சொன்னா போதும்னே, மத்தவங்க எல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கலெக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் கத்திரிக்காவெல்லாம் பத்தி யோசிப்பேன். போதுமா? சரி, நான் மேல போறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே லட்டு, நீ போய் ரெஸ்ட் எடு. அதான் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நீயா இத பத்தி பேசுற வரைக்கும் உன்கிட்ட யாரும் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாங்க. போதுமா? ஓகேண்ணே. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கு சூர்யாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா சூர்யாக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. எப்படியாவது சூர்யா கிட்ட என்னோட காதல சொல்லணும், சூர்யாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனாலதான் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்கேன். இது அடுத்து ஒரு பெரிய பூங்கம்பமா வெடிக்கிறதுக்குள்ள இப்படியாவது சூர்யா கிட்ட என்னோட காதல சொல்லணும். சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். இவன் இவ்ளோ தெனாவிட்டா பேசுறா? இவ்ளோ நாளா அண்ணின்னு அமைதியா போயிட்டு இருந்தவ இன்னைக்கு என்னமோ வெட்டி மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கா. வேதா, இது சரி கிடையாது. என்ன போறவ வர்றவ வீட்ல இருக்கிறவன எல்லாரும் உன்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இல்ல, இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வெடிய நம்ம மாமியார் கிட்ட போட்டாதான் கரெக்டா வரும். மாமியார் கொஞ்சம் சென்டிமெண்டான ஆளு, அங்க தூக்கி போடுவோம், அப்பதான் அது கரெக்டா வெடிக்கும். என்னடி, என்னையும் அந்த நிம்மதியும் கம்பேர் பண்றியா? ஹே, நீ யார வேணா என்ன வேணா பேச, ஆனா இப்போதைக்கு எனக்கு உனக்கு கல்யாணம் நடக்கணும். நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் கிளம்பி போகணும். அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், எவ்வளோ இதுக்கு வேணும்னாலும் இறங்குவேன். பார்க்கலாண்டி, நீயா நானானு பார்க்கலாம். ஆஹா, வேதா எப்போதும் போல நோஸ்கட் தான் வாங்கினா, அதுவும் இப்ப புதுசா ஷாலினி கிட்ட. இதெல்லாம் தேவையா வேதா உங்களுக்கு?
அது சரி, சொத்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி அவமானங்களை பட்டுதானே ஆகணும். படுங்க படுங்க. அப்புறம் இங்க நம்ம அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க பாத்தீங்களா? நேத்து வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. சோ இதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோட்ஸ்ல எல்லாம் அண்ணன் தங்கச்சியோட பாண்டிங்க தான் சூப்பரா பார்க்க போறீங்க. மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல ரசம் சாதம், மாங்காய் தொக்கு, உருளைக்கிழங்கு வறுவல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். பாய்.